சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் மாநிலத்தில் புலவோர் ஊற்றினும் கொடியவராமே. யார் எங்களைப் பற்றி இப்படியெல்லாம் பாடியது? ஏன் பாடினார்கள்? உம்மை போல் ஒரு புலவரால் பாதிக்கப்பட்ட ஒருவர்தான் இப்படி பாடியிருக்க வேண்டும். நான் என்ன செய்தேன்? உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் என் திட்டம் நிறைவேற்றத்தான் காப்பாற்றினேன் என்கிறீரே. நீயே அதைத்தானே சொன்னாய். நான் சொல்லலாம். சிறிதேனும் நன்றி இருந்தால் நீர் சொல்லலாமா? என்ன கேட்டீர்? நான் இறந்து விட்டால் என்ன செய்வாய் என்று தானே கேட்டீர். நீர் உயிரோடுதான் இருக்கிறீர். உம்மை ரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறேன் என்று கூறியே நம்ப வைத்து எனது ஆட்களை மீட்டுக் கொண்டு வருவேன். நீர் என்ன ஆனீர் என்று வெளியுலகத்திற்கு தெரியாமலே போய்விடும். வேண்டாம் வேண்டாம், இனி இந்த நிலை ஏற்படாது. ஏற்படவும் கூடாது. நீர் எங்களிடமிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் ஒரே வழிதான் இருக்கிறது. உங்கள் மன்னர் கரிகாலர் எங்கள் வேளிர் மன்னர்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஏன் கரிகாலர் அப்படி செய்ய மாட்டார்? உமது உயிரை காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டார் என்று இப்படி செய்தீரா? இல்லை இல்லை, நிச்சயம் சோழ மன்னர் என்னை மீட்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தே தீருவார். அந்த நம்பிக்கை இருந்தால் இனி இது போன்ற அசட்டுத்தனங்களில் ஈடுபடாதீர். நலா, சொல்லுங்கள் தளபதியாரே. நீதானே இவருக்கு காவலாயிருக்கிறேன் என்று தப்பிக்க விட்டவன். பெரியவராயிற்றே, தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறாரே என்று நினைத்தேன். இவ்வளவு சிறியதனமாக நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. இனியாவது எச்சரிக்கையாக இரு. தேவைப்பட்டால் இன்னும் இறுக்கமாக 2 கயிறு போட்டு கட்டி வை. இனி அவ்வாறு இவர் தப்பித்துச் சென்றால் அவர் பிணமாவதற்குள் நீ பிணமாகி விடுவாய். ஜாக்கிரதை. உத்தரவு. செழியா, வா மகேந்திரா, வா கலைவாணி. என்ன செழியன், அரண்மனை விருந்திற்கு நீங்கள் ஏன் வரவில்லை? நாளை நீங்கள் இங்கு வருகை புரிந்திருக்கும் ரோமாபுரி தூதுவர் சிப்பியோவுடன் நம் பாண்டிய நாட்டின் தூதுவராக ரோமாபுரி நாட்டிற்கு செல்லப் போகிறீர்கள் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு மாபெரும் விருந்தை அரண்மனையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அம்மாபெரும் விருந்தின் நாயகன் நீ என்பதால் விருந்து மண்டபம் முழுவதும் நானும் கலைவாணியும் உன்னை தேடி பார்த்தோம். அம்மாபெரும் விருந்தில் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டிய நபராயிற்றே. அதனால் நிச்சயம் அங்கு இருப்பீர்கள் என்று அந்த விருந்து மண்டபம் முழுவதும் அலசி பார்த்தோம். எங்கும் நீங்கள் தென்படவில்லை. யாரை கேட்டாலும் தெரியவில்லை என்றார்கள். அதுதான் அண்ணனை அழைத்துக் கொண்டு இங்கு நேரிலேயே வந்துவிட்டேன். ஏன் செழியா, என்னவாயிற்று? எதற்காக நீ விருந்தில் கலந்து கொள்ளவில்லை? எனக்கு விருப்பமில்லை. ஏன்? விருந்துணவில் உனக்கு விருப்பம் இல்லையா? ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதற்கே எனக்கு விருப்பமில்லை எனும் போது அதன் பொருட்டு தரப்படும் விருந்தில் கலந்து கொள்வதில் எனக்கு எப்படி விருப்பம் வரும்? செழியன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ரோமாபுரி நாட்டிற்கு செல்ல உங்களுக்கு விருப்பமில்லையா? ஆமாம் கலைவாணி, இப்பொழுது நாம் பாண்டிய நாடு முழுவதும் வேளிர்களின் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. வேளிர்கள் சோழ நாட்டையும் விட்டு வைக்கவில்லை, அங்கும் பரவ ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ஒரு நிலைமையில் ரோமாபுரி நாட்டிற்கு புறப்பட்டுச் செல்ல எனக்கு விருப்பமும் இல்லை, மனமும் இல்லை. இல்லை செழியன், நீங்கள் தவறான முடிவு எடுத்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுதான் நீங்கள் அவசியம் ரோமாபுரி நாட்டிற்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். நீங்கள் இப்போது பாண்டிய நாட்டிற்கு தூதுவராக ரோமாபுரி நாட்டிற்கு புறப்பட்டு செல்லவில்லை என்றால் பாண்டிய நாட்டிற்குள் ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் செழியன் ரோமாபுரி நாட்டிற்கு செல்லவில்லை என்பதை அந்த வேளிர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த செய்தி அவர்களுக்கு கொண்டாட்டமான செய்தியாகத்தான் இருக்கும். ஆம் செழியா, கலைவாணி சொல்வது சரிதான். அது மட்டுமல்ல, பாண்டிய மன்னர் உன் மீது அபார நம்பிக்கை வைத்துள்ளார். தன்னிடத்தையே உனக்கு தருவது போல்
பாண்டிய நாட்டு தூதுவனாக தனக்கு பதிலாக ரோமாபுரிக்கு உன்னை அனுப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கையை குலைத்து விடாதே. அது மட்டும் இல்லை செழியன். நம் பாண்டிய நாட்டு மன்னர் நோய்வாய்ப்பட்டு மனம் குன்றியிருக்கும் இந்த சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் தடையின்றி நடந்தால்தான் அவருக்கு தெம்பாக இருக்கும். நீங்கள் ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் நம் பாண்டிய மன்னர் மனம் உடைந்து போய்விடுவார். நீங்கள் சொல்வதெல்லாம் சரி. நான் தயங்குவதற்கு இது மட்டும் காரணமல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கிறது. தெரியும். அந்த மற்றொரு விஷயம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நாம் இங்கிருந்து ரோமாபுரிக்கு சென்று விட்டால் இங்குள்ளவர்கள் தாமரை விஷயத்தை மறந்து விடுவார்கள் என்றுதானே நீ நினைக்கிறாய்? உண்மைதான். இப்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பரபரப்பான சம்பவங்களால் தாமரையை தேடுவதற்கான நேரம் கிடைக்காமல் இருக்கிறது. நான் ரோமாபுரி நாட்டிற்கு சென்று விட்டால் அதில் யார் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள்? நான் அக்கறை எடுத்துக் கொள்கிறேன் செழியா. நீ ரோமாபுரி நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது உன் கையில் தாமரையை ஒப்படைப்பது என் பொறுப்பு. வேளிர் விஷயத்தில் நான் தலையிடுகிறேனோ இல்லையோ, தாமரை விஷயத்தில் என் தலையிடும் பங்களிப்பும் நிச்சயம் இருக்கும். ஆமாம் செழியன், நானும் தாமரை விஷயத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். தாமரையை நாங்கள் கண்டுபிடித்து தருகிறோம். நீங்கள் ரோமாபுரி நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நிச்சயம் தாமரை இருப்பாள். நீங்கள் தைரியமாக போய்விட்டு வாருங்கள். நீங்கள் இருவரும் எனக்கு இந்த அளவிற்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுப்பதினால் நான் பாண்டிய நாட்டு தூதுவனாக நிச்சயம் ரோமாபுரி நாட்டிற்கு செல்கிறேன். என்ன கோச்சங்கனாரே, கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாய் நம் கதையும் ஆகிவிட்டதே. நாம் சிற்றரசர்கள் என்ற முறையில் நம்மை அரண்மனை காவலில் கௌரவமாக வைத்திருந்தவர்கள் இப்படி சிறையில் தள்ளுவார்கள் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வது? நாம் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கிறதே. உண்மைதான். விலாங்கு மீனைப் போல் பாம்புக்கு தலையை காட்டுவோம், மீனுக்கு வாளை காட்டுவோம் என்று சோழ மன்னருக்கு கப்பம் கட்டிக்கொண்டும் வேளிர்களுக்கு உதவி கொண்டும் நாம் இத்தனை நாட்களாக போட்டுக் கொண்டிருந்த இரட்டை வேடம் இத்தனை விரைவில் கலைந்து போகும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை கோச்சங்கனாரே. என்ன ஆதிவர்மரே, கோச்சங்கனாரே, இன்றுதான் என்னை முதல் முறையாக பார்ப்பது போல் இவ்வளவு வியப்பாக பார்க்கிறீர்கள்? வியப்புதான் அழுந்தூர் வேளாரே. எங்கள் இருவருக்கும் உங்களை இங்கு கண்டதில் நிச்சயம் வியப்புதான். என்ன சொல்கிறீர்கள்? என்னை இங்கு கண்டதில் உங்களுக்கு என்ன வியப்பு? உங்கள் நடவடிக்கைகளை பார்க்கும்போது எங்களுக்கு நீங்கள் புதியவராகத்தான் தெரிகிறீர்கள். ஆதிவர்மரே, நீங்கள் பேசுவதுதான் எனக்கு புதிதாக இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அவர் என்ன சொல்வது? நான் சொல்கிறேன் அழுந்தூர் வேளாளரே. தங்கள் செய்கைகள் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கிறது. வியப்பை தான் ஏற்படுத்துகிறது. அகதிகளுக்கு உதவித்தொகை தருவதற்கு அனுமதி கேட்டு கரிகால் மன்னரிடம் நாங்கள் வந்தபோதும் சரி, எங்கள் மீது சந்தேகப்பட்டு கைது செய்த கரிகால் மன்னர் எங்களை அரண்மனை காவலில் வைக்க உத்தரவிட்ட போதும் சரி, அதன் பின்னர் எங்களை சிறையில் தள்ளும்படி சோழ மன்னர் உத்தரவிட்ட போதும் சரி, சோழ மன்னர் கரிகாலரின் அருகிலேயே இருந்து அத்தனை நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்த நீங்கள் எங்கள் இருவரையும் உங்களுக்கு தெரியும் என்றோ எங்களுக்காக ஒரு நொடி கூட, ஒரு வார்த்தை கூட எங்களுக்காக பேசியதில்லை. மூன்றாம் மனிதரை போலல்லவா நீங்கள் நடந்து கொண்டீர்கள்? நீங்கள் நினைத்திருந்தால் எங்களை காப்பாற்றியிருக்க முடியாதா? ஏன், வேளிர்குடி தலைவர் தானே நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆனந்தம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? வெற்றி இல்லையா? ஓ, உங்கள் இருவரின் பிரச்சனை இதுதானா? எதற்கும் இடம் பொருள் ஏவல் என்று இருக்கிறதல்லவா? சூழ்நிலைக்கு தகுந்தபடிதானே நாம் இயங்க வேண்டும். இதோ இப்போது சுமூகமான சூழ்நிலை. அதனால்தான் உங்களை தேடி நானே வந்திருக்கிறேன். அதுதானே பார்த்தேன். அழுந்தூர் வேளாளர் அழுந்தூர் வேளாளர் தானே. என்ன இருந்தாலும் வேளிர்கள் மீது அன்பு இல்லாமலா போய்விடும்? அது எப்படி இல்லாமல் போகும்? நம் வேளிர்குடி சிங்கம் இருங்கோவேல் உயிருடன் இருந்த வரை அவரோடு தோளோடு தோள் நின்று அவரோடு துணை புரிந்து வேளிர்களின் உயர்வுக்காக பாடுபட்டவராயிற்றே இவர். எப்படி நம்மீது அன்பில்லாமல் போய்விடும்? என்ன செய்வது? தலைவர் இருங்கோவேல் இறந்த பிறகு
நிலைமை எப்படியோ மாறிவிட்டது. பழசையெல்லாம் பேசுவதில் இப்போது என்ன பயன்? ஏதோ இருங்கோவேலுடன் முடிந்ததாக நினைத்த வேளிர்குடி இப்போது மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. உண்மைதான். இப்போது அதன் தலைவராக செயல்படுபவரும் மிகச் சிறப்பாகவே செயல்படுகிறார். ஆமாம், இப்போது விருமன் தானே வேளிர்குடி தலைவராக செயல்படுகிறார். ஆமாம். சரி, இங்கு சிறையில் உங்கள் இருவருக்கும் ஏதேனும் வசதி குறைவுகள் இருக்கிறதா? நாங்கள் சிறைப்பட்டிருக்கிறோம் என்பதை தவிர வேறு எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. எங்களை நன்றாகவே பார்த்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. குளிப்பதற்கு கூட வெந்நீர் வைத்து தருகிறார்கள். ஓ, அப்படியா? அப்படியானால் சரி. ஆமாம், இப்பொழுது விருமன் எங்கே இருக்கிறான்? என்ன அமைதியாகிவிட்டீர்கள்? சொல்லுங்கள். என்ன அழுந்தூர் வேளாளரே, விருமனை பற்றி விபரம் தெரிந்து கொள்ள கேட்கிறீர்களா அல்லது விசாரணையா? விசாரணையாக இருந்தால் என் அணுகுமுறை இவ்வளவு சுமூகமாக இருக்குமா? விபரம் தெரிந்து கொள்ளத்தான் கேட்கிறேன். சொல்லுங்கள், விருமன் எங்கே இருக்கிறான்? சரி, தலைவன் இருப்பிடத்தை சொல்வதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை, விட்டுவிடுங்கள். புலவர் காரிக்கண்ணனார் எங்கே இருக்கிறார்? அதையாவது சொல்லுங்கள். விருமன் எங்கிருக்கிறாரோ அங்குதான் புலவர் காரிக்கண்ணனார் இருப்பார். விருமன் எங்கே இருக்கிறார்? புலவர் காரிக்கண்ணனார் எங்கிருக்கிறாரோ அங்குதான் விருமன் இருப்பார். ஓஹோ, நீங்கள் இருவரும் புத்திசாலித்தனமாக பேச ஆரம்பித்து விட்டீர்களா? நான் எவ்வளவு புத்திசாலி என்பதை காட்ட வேண்டாம்? காண்பிக்கிறேன். வீரனை, அந்த கயிறை கொண்டு வா. கயிறா? எதற்கு? கட்டி வைப்பதற்கு. யாரை கட்டி வைப்பதற்கு? உங்களைத்தான். எங்களையா? எதற்கு? அடிப்பதற்கு. உண்மை சொல்லுங்கள். சொல்லுங்கள். சொல். விருமன் எங்கே? தெரியாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ சொல், எங்கே புலவர் காரிக்கண்ணனா? அழுந்தூர் வேளாளரே, என்னை நம்புங்கள், எங்களுக்கு எதுவும் தெரியாது. பொய்யா சொல்கிறீர்கள்? தெரியாது. வேண்டாம், அடிக்காதீர்கள். பிரபு, பிரபு நிறுத்துங்கள். பிரபு, என்ன காரியம் செய்கிறீர்கள்? நான் சொல்வதை கேளுங்கள். பிரபு, விடுங்கள். பிரபு, என்ன காரியம் செய்கிறீர்கள்? எதற்காக இவர்களை இப்படி கட்டி வைத்து அடிக்கிறீர்கள்? வேறு என்ன செய்ய சொல்கிறாய்? வேளிர் தலைவன் விருமனும் புலவர் காரிக்கண்ணனாரும் எங்கே இருக்கிறார்கள் என்று முதலில் நல்ல விதமாகத்தான் கேட்டேன். பதில் சொன்னார்களா இவர்கள்? மயிலே மயிலே இறகு போடு என்று மயிலிடம் கேட்டால் அது இறகை போடுமா? போடாது. பறிக்க வேண்டும். இவர்களின் தோலை உரிக்க வேண்டும். சொல்லுங்கள், விருமன் புலவர் காரிக்கண்ணனாரை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்? தெரியாது, சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. விஜய பூபதியாரே, எங்களை நம்புங்கள். விருமன் எங்கிருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. நான் சொல்வதை கேளுங்கள், நிறுத்துங்கள். உண்மையை சொல்வதற்காகவாவது இவர்கள் உயிருடன் இருக்க வேண்டாமா? சாகட்டும். இவர்கள் செத்தாலும் பரவாயில்லை. விடுங்கள். வேண்டாம் பிரபு. வீரனே, தாயே, இவர்களை விடுவித்து சிறைச்சாலையில் அடைத்து வையுங்கள். உத்தரவு தாயே. பிரபு, வாருங்கள். வணக்கம். 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 வணக்கம்.
செழியா, ஆ, அ, மன்னவா, இன்று ரோமாபுரிக்கு புறப்படப் போகிறீர்கள். ஆனால் சிபியோ முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சி உன் முகத்தில் இல்லையே. மன்னவா, அவர் தன் தாய் நாட்டிற்கு செல்கிறார். அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி அவர் முகத்தில் தெரிகிறது. ஆனால் நானும் தாய் நாட்டை விட்டு, தாயினும் மேலான தங்களை விட்டல்லவா பிரிந்து செல்கிறேன். செழியா, நீ ரோமாபுரிக்கு சென்று அங்கேயே தங்கிவிடப் போகிறாயா என்ன? மீண்டும் தாய் நாட்டிற்கு வந்து மன்னரை காணத்தானே போகிறாய்? பொருத்தமாக சொன்னீர்கள் பாண்டிமாதேவியாரே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் பாடியிருந்தாலும் தனது தாய்நாட்டு மண்ணை பிரியப் போகிறோம் எனும்போது ஒருவனுக்கு எவ்வளவு தவிப்பு ஏற்படும் என்பதற்கு செழியனே உதாரணமாக விளங்குகிறார். மன்னவா, நான் தான் தங்கள் அந்தப்புறத்தில் வந்து முறைப்படி அனுமதி பெற்றுக் கொண்டேனே. நீங்கள் இங்கு கோட்டை வாசல் வரை வந்து வழியனுப்ப வேண்டுமா என்ன? இதற்காக நீங்கள் சிரமப்பட்டு வந்ததை பார்த்துதான் என்னுடைய மனம் கலங்கிவிட்டது. செழியா, எனது உடல் நலம் இன்னும் சற்று இடம் கொடுத்திருந்தால் கொர்க்கை துறைமுகம் வரை வந்து உன்னை வழியனுப்பி வைத்திருப்பேன். அதுதான் என் விருப்பம். அவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் நான் குறைந்தபட்சம் கோட்டையில் இருக்கும் வாசல் வரையாவது வந்து வழியனுப்பி வைப்போம் என்றுதான் வந்தேன். உன் தந்தை அறிவுடை நம்பி முன்னதாகவே கொர்க்கைக்குச் சென்று உங்கள் பயண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். நீ முழு மனதோடு மகிழ்ச்சியோடு சென்று வர வேண்டும். அதுதான் என் விருப்பம். ஆகட்டும் மன்னவா. இளவரசே, இப்போது நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நானும் மகேந்திரனும் கொர்க்கை வரை உன்னோடுதான் வரப்போகிறோம். அது என்ன இளம்பழுதி, என்னை மட்டும் விட்டு விட்டாய்? நானும் உங்களோடு கொர்க்கைக்கு வந்து செழியன் கப்பலேறி புறப்படும் வரை உடனிருந்து விட்டுத்தான் வரப்போகிறேன். ஆஹா, இது என் வாக்கியம். இளவரசர் என்னோடு கொர்க்கை வரை வருவது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றால், என் குருநாதரும் உடன் வருவது மகிழ்ச்சியை மும்மடங்காக்கிவிட்டது. ஏன் செழியா, நான் வருவதில் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? நீ என் நண்பன், நமக்குள் முகமன் கூறுவது எதற்கு? சிபியோ, ஏன் ஏதும் பேசாமல் நின்று விட்டாய்? நான் ஒருவன் இங்கு இருப்பதே யார் கண்ணிலும் பட்டதாக தெரியவில்லையே. இத்தனை நாட்களாக இங்கு இருக்கிறேன். என் பிரிவை பற்றி யாரும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அப்படி நினைக்காதே சிப்பியோ. எங்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்தது முதல் இன்று வரை நீ எங்களில் ஒருவனாகவே மாறிவிட்டாய். உனது தமிழ் மழலை தமிழ் போல் இனிமை தந்து எங்களை எல்லாம் மகிழ வைத்தது. சிபியோ, நீ தமிழ் பேசும் முறையைத்தான் ராணி மழலை தமிழ் என்கிறாள். ஆனால் நீ எத்தகைய இலக்கிய திறன் பெற்றவன் என்பதை நாங்கள் எங்களுக்குள் பலமுறை பேசி வியந்திருக்கிறோம். சேர மன்னர் உன்னை ஒரு புலவனாகவே கருதத் தொடங்கிவிட்டார். கருதுவது என்ன? சிபியோ ஒரு புலவர்தான் மன்னவா. எங்கள் சேர நாட்டில் பாடப்பட்ட பதிற்று பத்தில் பல வரிகளை மிக இயல்பாக கூறுகிறார். அவற்றுள் சில வரிகளை நானே இப்பொழுதுதான் கேட்கிறேன். மன்னவா, இந்த புகழாரம் ஒன்றே போதும். பாண்டிய மன்னர் தந்த பல முத்தாரங்களுக்கும் மேலானதாக இதை என் மனதில் ஏந்திச் செல்வேன். என்ன தந்தையே, யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? மணிமாறனை காணவில்லையே. அவன் எப்படி வருவான்? தனக்கு வரவேண்டிய பொறுப்பை தன்னிடமிருந்து செழியன் பறித்துக் கொண்டதாக அல்லவா அவன் கருதுகிறான். அதனால் அவனோடு சேர்ந்து மார்த்தாண்டரும் இங்கு வரவில்லை. அவனை மாற்றவே முடியாது. மன்னவா, புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. செழியனும் சிப்பியோவும் அமர்ந்து செல்ல ஒரு ரதமும், இளவரசரும் நானும் மகேந்திரனும் செல்ல ஒரு ரதமும் காத்திருக்கின்றன. செழியா, அகஸ்ட சீச பெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்பு பொருட்கள் அனைத்தையும் எடுத்தாகிவிட்டதல்லவா? அனைத்தையும் நான் எடுத்து வைத்து விட்டேன். புறப்பட வேண்டியதுதான். கப்பலில் உள்ள பயணிகள் நமக்காக காத்திருக்கும்படி செய்யக்கூடாது. செழியா, சிபியோ, நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளுங்கள். மன்னவா, பாண்டிய நாட்டில் இருந்த நாட்களை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். பார்த்தீர்களா? மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது. என்ன முதியவரே, எப்படி இருக்கிறீர்கள்?
பாம்பு பாம்பு தேர்தலில் மக்கள் வாக்களிப்பது சாதனைகளை முன்வைத்தா அல்லது சந்தித்த சோதனைகளை முன்வைத்தா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம்.